வெல்கம் டு கலர் கண்ணாடி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பாலா அண்ணா வணக்கம். எல்லாரும் வந்து சோகத்தோடு வந்து இருக்கும். ஏன்னு கேட்டால் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர சோகம், நம்மளும் ஒரு சோகம். ஏன்னா தோனியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தில் இருந்தால் தலைவர் 2 வாரம் வரலையாமே. என்ன திடீர் என்னதான் நடக்குது? ஷாக்கிங் நியூஸ். அதாவது எனக்கு எப்படி தோணுதுன்னா, இது பார்க்கும்போது ஒருவேளை வந்து இதை முன்னாடியே யோசிச்சிருப்பாங்க. சிஎஸ்கே எப்போவுமே பண்ணுறது தான். அந்த கடைசி நிமிஷத்தில் தான் அதை இது பண்ணுவாங்க. அதை அப்படியே ஹோல்டு பண்ணி லைட்டாக அந்த ஒரு இதை க்ரியேட் பண்ணிட்டே இருக்குது. ஸோ இதை முன்னாடியே சொல்லிட்டா கூட அந்த ஹைப் இன்னும் ட்ராப் ஆகுன்றனால வந்து கரெக்டாக இன்றைக்கி ஐபிஎல் ஆரம்பிக்கு தான் இன்றைக்கி காலையில் அப்படி திடீர்னு அப்படின்னு போடுறது. அப்படி போட்டோன்னே நமக்கு ஒரு பாம் மாதிரி இருக்கும். பட்டு தெரில, எனக்கு மட்டும் அப்படியா இல்லை வந்து எல்லாருக்குமேவான்னு தெரில. பட் ஓவராலாக பார்க்கும்போது வந்து ஓரளவுக்கு ஒரு நம்ம தமிழ்நாடுல பார்க்கும்போது ஒரு பேலன்ஸ் ஆன மாதிரி இருக்குது இந்த தடவை. என்னமோ ஒரு சைடு ஐபிஎல், ஒரு சைடு எலெக்ஷன். முன்னாடி எலெக்ஷன்லாம் அப்படின்ட்டு எல்லாம் ஐபிஎல்லையே இருப்பாங்க. மக்கள் வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் யூஸ்வலாக இந்த சிஎஸ்கே பார்க்குற மேட்சஸ் பார்க்குற அவங்களுடைய இருக்கிறவங்களாம் அப்போலாம் எலெக்ஷன் வந்துச்சுனா கவனிக்க மாட்டாங்க. 2019 எலெக்ஷன் வந்துச்சு, 21, 14, 24 ரீசெண்ட் 3 வருஷமே கூட பார்க்கும்போது அப்படி ஒன்றும் பெருசாக இது பண்ணல. பட் ஆனால் இந்த வருஷம் எனக்கு என்னமோ வந்து அதில் இருக்கிற கிரேஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தோணுது. தளபதியான தெரியாது. ஸோ ஓரளவுக்கு வந்து இந்த எலெக்ஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால வந்து ஐபிஎல்லை வந்து அதுக்காக கண்டுக்காம விட்டாங்க மக்கள்னு சொல்ல. பட் ரெண்டும் பேலன்ஸ் ஆகுது. அப்படி பார்க்கும்போது இந்த நேரத்தில் தோனி அவர்கள் இப்படி சொன்னது வந்து பெரிய இம்பேக்ட் இந்த வருஷம் கிரியேட் பண்ணல. போன வருஷமா இருந்துச்சுன்னா இன்னும் அவன் மண்டையா வச்சா என்று இருந்திருப்பாங்க. இந்த வருஷம் நமக்கு வந்து கொஞ்சம் சரி ஓகே தலை, நாங்களும் புரிஞ்சுக்கிறோம், எங்களுக்கும் வந்து புரியுது உங்களுடைய ஏஜ் ஃபேக்டர், உங்களுக்கு இருக்குது இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் ரைட் ஓகே அப்படின்னு நம்மளுடைய மைண்டும் கொஞ்சம் அக்செப்டபிலிட்டிக்கு வந்துருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் எனக்கு இருந்த காமன் ஃபேனாக இருந்த சந்தேகம் வந்து ஒருத்தர் கேட்டார், நானும் அதை கேட்குறேன். என்னன்னா நேற்று அந்த ரோர் 2026 அது வந்து நடந்தது. அதுக்கப்புறம் அந்த ப்ராக்டிஸ் மேட்சஸ் நடந்தது. இதெல்லாம் தோனியை வந்து அந்த நெட்ஸ்லாம் பார்த்து எல்லாம் ரசிகர்களா அப்படி சொல்லிட்டு இருந்தப்போ மேட்ச் அப்போ கரெக்டாக அந்த தசைப்பிடிப்பு வந்தது. அதுவும் ஒரு கரெக்டாக ஒரு 2 வாரன்றது வந்து கொஞ்சம் அக்செப்டபுளாக இல்லையானே அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இப்போ நீ கேட்குறது எப்படி இருக்குதுன்னா, நிஜமாவே தசை பிடிப்பா இல்லை வந்து என்ன பிடிப்பு இது அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் அப்படின்னு ஒரு கேட்குறேன். என்னன்னா அதை நான் சொன்ன ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு ஹைப்பு முதல்ல இருக்கட்டும். இனிஷியலாகவே சொல்லிட்டோம்னா அது குறைஞ்சிரும். ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே இது எல்லாமே கமர்ஷியல்ஸ், பிஸ்னஸை ஒட்டி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா வந்து இதை கடைசி நிமிஷத்தில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 2 வாரம் தலைமை இல்லாமல் என்ன நடக்குதுன்னு தலைமை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணுறாப்புல, அவ்வளோதான் பண்ணுறானுங்க பசங்க எல்லாம். ஓகே அப்படின்னா ஓகே. ரவீந்திர ஜடேஜா கிட்ட கேப்டன்சியை கொடுத்து பார்த்தாரு, செட் ஆகலைன்னா உடனே கொண்டா ஏவா அப்படின்ட்டு தான் கேப்டனாக மாறிக்கிட்டாரு. அப்படி போச்சு. ருத்ராஜ் கிட்ட கொடுத்து பார்த்தாங்க, அப்புறம் திடீர்னு தம்பி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நடுவில் இவர் வந்தார். ஸோ இது மாதிரி ஏதாவது ஒன்று மாறிட்டே தான் இருக்குல்ல. அந்த மாதிரி இந்த முறை இவங்க ட்ரை பண்ணுறது என்ன அப்படின்னா வந்து இவர் இல்லாமல் என்ன நடக்குது அப்படின்றத இப்போ இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். இதுதான் இப்படி தான் நான் இதை யோசிக்கிறேன். தோனியை பொறுத்த வரைக்கும் இது ஒர்க் அவுட் ஆகணும்னு ஆசைப்படுவார். சிஎஸ்கே அதுதான் நினைக்கும். பிகாஸ் ஒரு ஃப்ரான்ச்சைசி ஒரு நபரை மட்டுமே நம்பி இருக்குதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய மென்டல் ஸ்ட்ரெஸ் அது அந்த பர்சனுக்கு இல்லையா. அவர் எப்படி இருக்கும், என்னடா நான் இல்லைனா ஒன்றே பண்ண மாட்டேங்க, எல்லாத்துக்கும் நான் வேணுமா உனக்கு என்னடா அப்படின்னு இருக்கும்ல. எவ்வளோ வருஷம் தான் அந்த மொத்த டீமோடைய மொத்த சுமையவும் அவரே சுமப்பார். ஸோ அதை கொஞ்சம் பகிர்ந்து கொடுக்குறாரு. இந்த டைம் யங்ஸ்டர்ஸ் வந்திருக்கிறாங்க, சஞ்சு உள்ளே வந்திருக்கிறாரு. ஸோ அது பேலன்ஸ் கிரியேட் ஆகும். அவர் ஒரு கீப்பர் பேட்டர், அவருக்கும் நீங்கள் ஸ்பாட்டில் இடம் கொடுக்கணும். பிளேயிங் 11 தோனி இருந்தால் அப்போ யார் எங்கே என்னன்னு தோனிக்காக ஏதாவது ஒரு அதெல்லாம் ஒன்று நான் ரிலாக்ஸாக இருக்கிறேன் என்ன எவனா கேட்டானா தசை பிடிப்புன்னு சொல்லு ஓகே போ அப்படின்ட்டு அவர் இப்போ ஜாலியாக இருப்பார். மேட்ச் நல்லா போகும். பட் ரசிகர்களுக்கு அவர் உள்ளே வரலன்ற வருத்தம் இருக்கும். வருவார். தலைவன் வந்து கரெக்டான நேரத்தில் எங்கே இறங்கணுமோ அப்போ வருவார் ஒரு மேட்ச்சு. அந்த வெயிட்டிங் வந்து நீங்கள் பெருசாக ஒரு மாஸ் கிரியேட் பண்ணல. என்ன ஒன்றும் பெரிய பில்டப்பே இல்லாத மாதிரி இருக்கே. நான் ஒரு 2 வாரம் விளாடலன்னு சொல்கிறேன். இப்போ என்ன ஆகும்னா ஒவ்வொரு சிஎஸ்கே மேட்சும் உள்ளே போகும்போது என்னடா அவர் இல்லாமல் 2 வாரம் கழித்து நடக்கிற அந்த 5வது மேட்ச் அன்னைக்கு டுமாரோ தலை ரிட்டர்ன்ஸ். அந்த ரிட்டர்ன்ஸ்ன்னு உடனே அப்போ ஒரு ஃபயர் கிரியேட் ஆகும்ல, அப்போ ஒரு மாஸ் வருமா. அந்த நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் பாருங்க, இந்த எலெக்ஷன் ஐபிஎல் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பேலன்ஸ் ஆகும். அந்த பேலன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகி இது டம்பிள் ஆகி இது தூக்கு மேலே ஐபிஎல் அது தலையோட ரிட்டர்னாக இருக்கும். அன்னைக்கு நம்ம பேசுவோம் கண்டிப்பாக. ஆனால் லாஸ்ட் ஒரே கொஸ்டின் என்னன்னா, இப்போ 2 வாரம் கம்ப்ளீட்டாக வந்து விளையாட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அப் ஸ்கேல் டவுன் ஸ்கேல்லாம் வந்துறப்போ மேபி ஒரு 3-4 மேட்சுக்கு அப்புறம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கலாம். ஒருவேளை அது டவுன் வந்து ரொம்ப பேலன்ஸ் இம்பேலன்ஸ் வந்து இப்படி ஆகாமல் இப்படி ஆகி இது இப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 3வது மேட்சே தலைமை உள்ள வர மாதிரி இருக்கும். ஸோ தலைவன் இஸ் த ஆரா, தலைவன் இஸ் த எக்ஸ் ஃபேக்டர். தலைவனை தவிர வேற இங்கே வந்து எக்ஸ் ஃபேக்டர் வேறு யாருமே கிடையாது. தலைவன் தான் எக்ஸ் ஒய் இசட் எல்லாமே. அதனால் எப்போ வேணுமோ அப்போ தலைவனை இறக்கி விட்டுருவாங்க. அவர் இறங்கினார்னா
பக்கா வசூல் டிக்கெட் அப்படின்ற மாதிரி ஒரு இது நடக்கும். ஓகே, லாஸ்ட் கேள்வியும் கேட்டேன். ஆனால் இந்த கேள்வி கேட்காம நல்லா இருக்க முடியல. ஆனால் நீங்களும் இந்த கேள்வி நல்ல கேள்வி தான் சொல்லுவீங்க. என்னன்னா இப்போ தோனி வந்து பேட்ஸ்மேன் 6 அடிக்கிறாரு, 100 மீட்டர் எல்லாம் ஓகே. ஆனால் ஆஸ் வந்து விக்கெட் கீப்பராக அவரோட கைடன்ஸ் உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அதை வந்து மேட்சை வின் பண்ணும். இனிஷியலாக வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாரும் இந்த மேட்ச் வின் பண்ணலாம்னா ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுவாங்க அப்படின்றது தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இனிஷியல் மேட்சஸில் அவர் வந்து கிரவுண்டில் விக்கெட் கீப்பராக இல்லாமல் அந்த டீமை வந்து கைட் பண்ணுறதே வேற மாதிரி இருக்குமோ அப்படின்றது கேட்குறாங்க. புதுசாக இருக்க போகுது. சரி, தோனி இல்லாத ஒரு பிளேயிங் 2 வாரம் நம்ம பார்க்க போகிறோம். இது எப்போ பார்த்தோம் கடைசியாக சிஎஸ்கேல? புதுசாக இருக்க போதில் பிளேயர்ஸுக்கு, டீமுக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற நமக்கு, கோச்சிங் ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாருக்குமே அதை ஒரு புதுசாக அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க. அது சக்ஸஸ் ஆகணுன்றது தான் அவங்க ஆசை. அது ஆச்சுன்னா தோனி தான் முதல் நபராக இருப்பார் ரொம்ப சந்தோஷப்படுறது. பிகாஸ் அது அவருக்கு ஒரு பெரிய ரிலீஃபு. அவருடைய சுமை கொஞ்சம் இறங்குது. ஓகேப்பா, அப்போ நான் இல்லாமல் ஆடிடுவீங்களாடா, எப்பா டே சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணுவார். ஸோ அதனால் அது நடக்கும், அதை நோக்கி போகும். அது வந்து டம்பிள் ஆகாதுன்னு நான் நம்புறேன். ஓகேண்ணே, அதாவது அண்ணனோட இது வந்து என்னன்னா சீக்கிரமே வந்து வந்துருவாரு அப்படின்றத சொல்றீங்க. மேபி 3-4 மேட்ச்லயே வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கும் தேவைப்பட்டா. ஓகேண்ணே, இல்லைன்னா நல்லா கூட போகும். பார்ப்போம், வெயிட் பண்ணி உங்க வார்த்தை பலிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம். ஃபேன்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, வந்துருவாங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி கிரிக்கெட்.